அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பெரியார் ஒரு தீர்க்கதரிசி, இஸ் ஓம்னிபிசியன்ஸ், எங்கும் நிறைந்தவர். அவர் கொள்கைகள் 96 வயசு வரைக்கும் வாழ்ந்து இந்த மண்ணுக்காக, விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, முக்கியமாக இந்த தீண்டாமையெல்லாம் அந்த இதிகாச புராணங்களை எதிர்த்து சாட்டை ஏடியா சுழன்று எளிய மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். எங்கள் அப்பா மீசைக்கார அப்துல் சலாம் ராவுத்தர் எனக்கு 4-5 வயசாக இருக்கையில் பள்ளப்பட்டியிலேருந்து குதிரை வண்டி 3 குதிரை வச்சுருப்பார், 2 குதிரை வண்டி. அதில் எனக்கு இப்போ அவ்வளோ விவரம் தெரியாது. வண்டிக்குள்ளே உட்காந்துக்குவேன். அரவக்குறிச்சியில் பெரியார் பேசுகிறாருன்னொன்னே அப்புறம் போக போக அவர் பேச்சு வழக்கில் 10 வயசு வாக்கில் புரிய ஆரம்பிச்சிது. வண்டியை கட்டிட்டு அங்கே போய் குதிரை வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கு கொள்ளு கட்டிட்டு என்னை தூக்கி இப்படி உட்கார வச்சுட்டு அவ்வளவு ஆர்வமாக கேட்பார் பெரியாரோட பேச்சுக்களை. அவர் என்னதான் கடவுள் மறுப்பு கொள்கை எவ்வளோ இருந்தாலும் முஸ்லீம் மக்கள், இந்த மக்கள், கோயிலுக்கு போகிறவங்க போகாதவங்கன்னு பாகுபாடு இல்லாமல் அவரை ரொம்ப ரொம்ப மனசில் வச்சுருக்கோம். அதுதான் இப்போ தலைவர் சீமான் அந்த மாதிரி ஒரு ஆவேசமாக ஏன் பேசுகிறான்னு தெரியல. அவரை இல்லாதப்போ பேச தவிர அவரோட வச்சுக்கிட்டு கூட அந்த இதெல்லாம் தீர்த்திருக்கலாம். நான் பேச தயாராக இருக்கேன். பல காலகட்டங்களில் கட்சியில் இருக்கையிலேயே தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதுன்னு அவர் தான் ரொம்பவும் ஆரம்ப கட்டத்தில் உதவி அந்த கட்சியை ஆரம்பித்து நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவர். இறந்துட்டார், கொரோனாவில் போட்டு தள்ளிட்டாங்க அவரை. அதுக்கு கட்டண நோயால். இளையாங்குடியில் இதாயத்துள்ளான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கட்சியில் நிறைய பேர் அவங்கள அப்போயும் அந்த பெரியார் இதை பற்றி உங்கள் கருத்து கொஞ்சம் முரண்பட்டதாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் இப்போது அதாவது தவறாக புரிஞ்சுருக்காங்க அந்த காலகட்டம் என்ன. உதாரணத்துக்கு இந்த காட்டு மிராண்டி பாஷான்னு சொல்கிறார். அது 1930 அப்போ சுதந்திரம் பெறாத இந்தியா. ஆங்கில இப்போ 1913 அம்பேத்கர் போய் அமெரிக்காவில் படிக்கிறார், பரோடா அரசரை அனுப்பி. ஆங்கில புலமை, அதாவது இங்கே அவரை இந்த ஆங்கிலேயர்களை ஒட்டி இருக்கிற இந்த அது சொல்லாமல் இருக்க முடியாது தான் அந்த பிராமின்ஸ் கம்யூனிட்டி நம்ம முன்னேறியவர்களாகவும் அவங்க தான் எல்லாம் அடக்கி உடக்கி வச்சு இவங்களை நீச்சர்களாக நடத்தினவங்க. அந்த கட்டத்தில் நீங்கள் நல்ல இங்கிலீஷ் பேசுங்கடா, நல்லா பண்ணுங்கடா. அந்தந்த காலகட்டத்தில் அப்போ அவர் காட்டு மிராண்டி பாஷைங்கிறாருன்னா அது தமிழுக்கு வன்மையாக விஷங்கக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை. அவர் பெரிய கெத்து. பெரியார்னா அவர் நம்ம மிகப்பெரிய ஆளுமை. அப்புறம் சீமான் சார் தான் சொல்கிறார் இல்லையா, அந்த அவர் ஆதித்யதாச பண்டிதர் போராடி இருக்கார், ரெட்டமலை சீனிவாசனார், பனகல் அரசர், நீதி கட்சி, இந்த மாதிரி பல பேர் போராடி இருக்காங்க. அவர்களை இவர் ஒட்டுங்கிறாங்க. அது அறியாமையின் வெளிப்பாடு தான். அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசன் 1930 போய் லண்டனில் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவங்களுக்காக பயங்கரமாக குரல் கொடுக்குறாங்க. இது இப்படி இருக்கையில் திராவிடர் கழகம்னு எப்போ ஆரம்பிக்கிறாங்க? அப்போது அந்த காலகட்டம் என்ன? அவர்கிட்டருந்து இப்போ நான் சொல்ல வந்தது பிரிஞ்சு திமுகன்னு வருது. அந்த சீடர்கள் கொண்டு போகிறாங்க, ஆட்சி பிடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய இதாக வளர்க்கறதுனால இவர் முன்னிறுத்தப்படுறாரு. அவரோட உழைப்பு வீண் போகாமல் பேசப்படுது. நாடுங்களும் இப்போ தமிழ்நாட்டில் பெரியாருக்கு சிலைகள் இருக்குமாறு அம்பேத்கருக்கு தமிழகம், இந்தியா முழுக்க வெளிநாடுகளில் இருக்குது. ஆமாம், அது அவமானப்படுத்தப்படுறது மிக மிக தவறு. நீங்கள் கேட்கலாம், ஏதாவது வலதுசாரி இயக்க சார்பாகவும் இங்கே யாராவது இருக்கலாம், இடதுசாரி சார்பாகவும் இருக்கலாம், நடுநிலையாகவும் இருக்கலாம், எங்களுக்கு எதிராகவும் இருக்கலாம். பெரியார் சொன்னது அதுதான். நான் என்ன சொன்னாலும் சரி, நீ பகுத்தறிவை கேட்காத, பகுத்தறிஞ்சு உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யணும் தான் அவர் சொல்கிறார். கேளுங்க.
சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம், அவர் நல்ல மனுஷங்க. எவ்வளோ ஒரு 10 வருஷமாக ஒரு கட்டம் வச்சு போகிறாரு. அவர் அளவுக்கு பயங்கர கடினமாக உழைக்கக்கூடிய மனுஷனாக தான் இப்போ பார்க்குறேன். அது ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வெட்டு ஒன்று துண்டு 2 தினகரன் பேர் அப்போ சக்தி சிதம்பரம் வச்சு நான் படம் எடுக்கிறேன். அப்போவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சூர்யாவில் போய் பார்க்குறேன். இன்றைக்கி எப்போ 97 பார்க்கல, 27 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போவே அவர் டென்ஷனான பார்ட்டி தான் பயங்கரமாக. அதனால் அவர் ஒரு நிலைப்பாடு எதனால் அப்படி பேசுகிறான்னு தெரியல. அதுதான் இப்போ சொல்கிறேன்ல உங்களுக்கு பல விஷயங்கள். இப்போ பெரியார் சொன்னார், அதாவது அதை பல பேர் எடுத்து பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி சுதந்திரம் இப்போ கொடுத்துருக்கக்கூடாது, ஆங்கிலேயன் வந்து திட்டினார், ஏன் கொடுத்தீங்க? அது வரலாற்று உண்மை. அம்பேத்கர் 1930 25லேயே பேசிட்டு வர்றார். இதை ஒரு மதசார்பான ஒரு இதாக கட்டமைச்சு மறுபடியும் இங்கிலீஷ்காரன் போனவருக்கு அடிமையாக்கி எங்களை சூத்திரன்னு போட்டு நாசமாக்குவாங்க, அதனால் கொஞ்ச நாள் தள்ளி கொடுத்துருக்கலான்னு ஒரு விசால மனப்பான்மையோடு தான் அவர் சொல்கிறார். அவர் சொன்னதை எல்லாத்தையும் அதே மாதிரி ஒரு கருத்து, அம்மா மக, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இப்போ மகளவே கட்டிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய அபத்தங்க. அந்த வயசில் நீ அனுபவிச்சுப்பார். 60 வயசு 65 வயசில் இந்த வயசுலேயே படுக்க ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு 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 ஒன்றுக்கு போக, ஒரு கைகால் பிடிச்சி விட, சுடுதண்ணி வைக்க, காப்பி தண்ணி போட. இப்போ ஒரு அங்கே வளர்கிற பொண்ணு, ஓகே, இது மகள் ஒரு வளர்கிறாங்க அங்கே, அவங்க வந்து ஒரு பந்தம் இல்லாமல் கைகால் பிடிச்சி விட அப்படின்னா பார்க்குறேன் உள்ள வர என்ன சொல்லுவான், நீங்கள் பாரு கீப்பா வச்சுருக்காரு சொல்லுவானா இல்லையா? அது உலகத்துக்கு தெரியணுங்கிறக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பந்தம் ஏற்படுத்தி அது தாம்பத்திய 1-10 பிள்ளைய பெற்றிருக்காரு. அவர் எவ்வளோ அபத்தமாகலாம் பேசுறது ஏற்புடையதல்ல. பெரியார் வந்து அவர் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி, எவங்க அப்போ 7.5 கோடி வந்தாலும் சரி, அவர் புகழை மறைக்க முடியாது. என்ன நீ இதை சொல்லு, பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்களே அவங்கள சொல்லு, அதை நான் சாடுறேன். அதை விட்டுட்டு அவரை சாடுறது வந்து ஏற்புடையதில்லை. இது சீமானுக்கு எதிர்க்கணுங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இயக்கத்தை நடத்துகிறார், தானாக ஆரம்பித்து நடத்திட்டு போகிறார். இப்போ திமுகங்கிறது அப்படி இல்லை, அது அப்போ மட்டும் கட்சி இல்லை, அது அண்ணாவோட கட்சி. சொல்கிறேன், ஒரு நான் யாரையும் தாக்கணுங்கிறது என் நோக்கம் அல்ல. அண்ணா கொண்டு வந்தது உதயசூரி சின்னமும் கோவிந்த யாருப்பா படையாச்சியா அவர்கிட்ட அண்ணா வாங்கி, அவர்களோட இன்னொருத்தர் ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கப்படையில் எல்லாம் கலைஞரதில் அந்த கூட்டத்தில் இல்லை. அதுக்காக கலைஞரோட பங்களிப்பெல்லாம் குறையாக மதிப்பிட முடியாது. திராவிடங்கிறதும் இந்த காலத்துக்கு திராவிடம் தேவையில்லாதது. நான் எது ஒன்றும் நியாயமாக தான் பேசுவேன். அந்த காலகட்டத்தில் ஆரிய திராவிடம் அதாவது அவ்வளவு நசுக்கப்பட்டாங்க. இது மொழிவழி மாகாணங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தது. எல்லாமே சவுத் இந்தியான்னு வரையில் அது திராவிடன்னு இருந்தது. அதனால திராவிடர் கழகம்னு ஆரம்பிக்கப்பட்டது தவிர, இப்போ தான் கர்நாடகாவில் முதல்வர் செருப்பால் அடிப்பேன் என்ன திராவிடன்னு சொன்னான்னு சீஃப் மினிஸ்டர் சொன்னாரா இல்லையா? கொண்டாந்து கழிவுகளை கொட்டுறானா இல்லையா? கழிவுகளை கொண்டாந்து அந்த தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. என்ன திராவிடம்? கேரளாவிலேருந்து கழிவை கொண்டு இங்கே கொட்டுறாங்க. அதை கேட்கறதுக்கு இங்கே வழியில் பெரியாரை திட்டிகிட்டு இருக்காங்க. அது இல்லை, மீனவர்கள் இப்போ நம்ம ரொம்ப கேவலமான முறையில் இப்போ ஜனநாயகம் மீனவர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுறான், மீனவர்களை தூக்கிட்டு போய் சித்திரவதை பண்ணுறான், படகு பிடிங்கிறான், ஃபைன் போடுறான், கோர்ட்டில் நிப்பாட்டுறான், அடித்து கொள்கிறான். இது வரைக்கும் 800 மீனவர்களை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ இந்த நிலையிலே முதல்வர் அவர்கள் கருணை கூர்ந்து ஒரு கருணை காட்டி ஒரு கருணை அடிப்படையில் அவங்கள என்னங்க இது 40 MP வச்சுருக்கீங்க, தமிழ்நாட்டை ஆள்றீங்க, இது கேவலமாக இல்லையாங்க? இது தமிழன்னு நமக்கு தலைன்னு வந்து எப்படிங்க வாழ்கிறது கேட்டால், அது நான் தமிழ்நாட்டையும் சாடுறேன், மத்திய அரசையும் சாடுறேன். ஏன்னா தவறு எங்கே நடந்தாலும் நம்ம சுட்டி காட்டணும். வாய்மூடி ஒரு நடிகனாக நான் கடந்து போயிட்டுருக்க முடியாது. அப்போ சப்பையாக ஒன்றும் வேஷமும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கங்குவாண்ட ஒரு படத்தில் நடித்தேன், கதாநாயகியை கட்டி போட்டு துன்புறுத்துவேன், கோவாவுக்கு போனேன் பண்ணேன், அது இதுன்னு எடுக்கிறாங்க. படத்தில் பார்த்தா ஒன்றையுமே காணாம். என் தலை கூட அங்கங்கே எங்கேயோ தெரியுது போல், அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. கங்குவான்னு சொல்கிறேன், நடைமுறையில் அப்பசப்பை வச்சு ஏதோ படம் எடுக்கிறாங்க.
நான் மொத்தத்தில் என்னோட அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு நேர்ந்த கொடுமைகள்னு சொல்கிறதா, நான் அதுக்காகலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறவன் கிடையாது. நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கிறவன் தான். இப்போ பல விஷயங்கள் இந்த மீனவர்கள் பாருங்களேன், அப்படி ஒரு இயலாமையில், ஆனால் அவங்களுக்கு வேணுங்கையில் நேராக போய் கட்டி பிடிச்சி எவ்வளோ கட்டிங்க, எத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் கோடி, அந்த உரிமை இந்த உரிமை எல்லாம் தார பார்த்துட்டு அவங்க பயனை அனுபவிச்சுக்கிறாங்க. எலெக்ஷன் அப்போ இந்த சில்லறை காசு வீசி வெற்றி பெறுறாங்க. இது கலைந்தறியப்பட வேண்டும். திராவிடம் தேவையில்லாது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அந்தந்த மாநில உரிமைகள் காக்கப்படணும். இப்போ இந்த யுஜிசி கல்விக் கொள்கைன்னு கொண்டாங்க, செருப்பால் அடிக்கணும், அது தேவையில்லை. அந்தந்த மாநிலத்தின் உரிமை கல்விக் கொள்கையில் எந்த நாயும் தலையிடக்கூடாது. எவ்வளோ கம்பீரமாக இருந்த இயக்கம் சொல்லுங்க ஐயா. என்னடா இவன் அங்கேயும் தட்டுறான் இங்கேயும் தட்டு. ஆமாம், அதான் நீங்கள் நல்லா கேளுங்க. சுட்டு கொண்டா யாரு? ஆமாம் 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 ஆமாம், நான் தமிழ் மீனவர்கள். ஏன்னா தமிழ்நாடு தனி, இந்தியாவில் இல்லை. அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியில் நான் பதில் சொல்கிறத வச்சு அவன் உடனேன்னு போட்டு அந்த செக்ஷன் போட்டு 4 பேர் வந்துடுவான். நீங்கள் அதுக்காகவே அனுப்பப்பட்டவர்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளோ கேவலம் பாருங்களேன். தமிழனை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க, தமிழனை இந்தியனா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேறு, ஒரே சோறு ஒரே ரொட்டி, இந்த விஜய் ஆண்டனி சொன்ன மாதிரி. இல்லை, இது கலைந்தறிப்பட வேண்டும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இப்படி போயிட்டுருக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள்கள். அதுக்காகத்தான் நான் இப்போ வந்து பாருங்களேன், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்கள் பத்திரிக்கையாளர் நீங்கள் கேள்வி கேளுங்க, அல்லது நாளையே நம்ம இந்த மாதிரி ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ என்னென்ன ஆர்டிஐ அதன்படி ஒரு பெட்டிஷன் போட்டு மொத்தமாக இந்த 3 வருஷத்தில் எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, இந்த போதையில் எத்தனை பிடிபட்டிருக்கு, டன் டன்னா இல்லைங்க. இளைஞர்கள் சின்ன பசங்க எல்லாம் நாசமாக போயிட்டாங்க. தமிழக முதல்வர் சும்மா டிவியில் தோன்றி போதையை ஒழிக்கிறேன்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல. அது எப்படி திருந்துவான்? நீங்கள் டாஸ்மாகில் இப்போ போதை இல்லையா? நான் 4 கோடி போட்டு படம் எடுத்தேங்க. 2012 அதிரடின்னு ஒரு படம் எடுத்தேன். டாஸ்மாக் கடையில் போய் மக்களை காலில் விழுந்து குடிக்காதன்னு 12 எடுத்தேன், வெளியிட்டேன். என் காசு போட்டு தான் எடுத்தேன். அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கல, ஒரு பூனையும் கொடுக்கல. இப்போ சரக்குன்னு இருந்தால் இதை எடுத்தேன். 4 கோடிக்கு மேலே ஆகிடுச்சு. இடத்த விற்று என் கை காசு போட்டு தான். என்னால் யாரும் நஷ்டமடையக்கூடாது. அதை வெளியிடுறதுலையே பல சிக்கல். எல்லாம் ரெட் ஜெயின்ட்டு அக்டோபஸ் மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. காலையில் 10:30 மணிக்கு கமலா தேட்டரில் ஷோ கேட்டால் நைட்டு 10:30க்கு எதிரில் ஃபோரம் மாலில் கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு வேணாலும் என் படத்தை பார்க்க வருவானா? நான் தலை அஜித்தா இல்லை தளபதி விஜயா? அப்படி அங்கே தவறான திரையரங்குகள் கொடுத்தாங்க. கேப்டன் இறந்துட்டாங்க. சரி, ஓடிடியிலையாவது போடலன்னா குறைஞ்ச ஒரு விலையில் விற்றேன். 1.5 வருஷம் ஆச்சு. ஓடிடியில் போட விட மாட்டேங்கிறாங்க. அந்த படம் வந்தாவே போதையை ஒழிச்சிடலாம், டாஸ்மாக் எதிராக மக்கள் போராடுவாங்க. அந்த கதை அமைப்பு அப்படித்தான். நிறைய நடிகர்களை வச்சு எடுத்தேன். அதை வெளியிடவே இவங்க தடுக்கிறாங்க. நடிகர் சங்கம் நக்கிட்டு கிடக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து கிடக்குது, யாரையும் எந்திரிக்க விடலை. இது வேதனையோடு சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். ஆமாம், என் மகன் நான் தான் பிடிச்சி கொடுத்ததே. அதாவது காவல்துறையிலேருந்து ஒரு அதிகாரி வந்து உங்கள் பையனை பேசுகிறாரு, பயமாக இருக்குது, இங்கே வாங்கன்னு மெக்கானிக் சொன்னார். அடித்து விழுந்துட்டு போனேன். அவர் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, அந்த ஃபோன் யாரோ 1 மாதத்துக்கு முன்னாடி 2-3 பேரை கைப்பற்றி இருக்காங்க. அவங்கள வந்து இவன் நம்பரை சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இவன் வாங்கியிருக்கானா. அப்படியாடா? எனக்கு அவன் சிகரெட் குடிப்பான்னு கூட தெரியாது. உண்மையிலேயே நான் எந்திரிச்சு காலையில் என் பொழப்பை பார்த்து போயிடுவேன். அவன் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். ஆமாம், ஒரு தடவை அடித்து நான் பலார்னு ஒரு அறை விட்டேன். அங்கேயே அடி பலார்னு விட்டேன். நீ கூப்பிட்டு போங்க. அவங்க சொல்ல, சரி அடிக்காதீங்க சார், நான் வந்து கேட்டுட்டு இன்னும் 4 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க, விட்டுருவேன்னாங்க. போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா? கூப்பிட்டு போய் நல்லா வச்சு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு தட்டாங்க. பையன் நேற்று தான் வந்தான். அது எனக்கு மகனுக்குன்னு நான் பார்க்கல, எல்லா மகனுங்களுக்கும் எல்லா பேரனுங்களுக்கும். சின்ன பள்ளிக்கூடம்
பள்ளிக்கூடம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வரைக்கும் அந்த என்ன வாய்க்குள்ளே வைக்கிறது தலையானி ஆன்ஸு கூலிப்பு மாத்திரை மெத்தப்பட்டமை சார் தமிழகம் முழுக்க நாசமாக போயிட்டாங்க. இது பெரியார் ஆட்சி அப்படின்னா இங்கே வாங்க 500 மரங்களை தென்னை மரங்களை 500 அதுக்கு மேலேயே வெட்டனவரில் குடிக்கிறாங்கன்னு போட்டு மரங்களை வெட்டனவர் ஒரு மரத்தை வளர்க்க எவ்வளோ பாடுபடுறேன்னு தெரியும். அப்பேற்பட்ட பெரியார் ஆட்சின்னா இங்கே மதுவை திறந்து விடலாமா? நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். வான்புகளும் வள்ளுவருக்கு வான் உயர செலவைக்கிறேன் எதுக்கு வைக்கிறீங்க? வாயில் தோறும் வள்ளுவம், ஆனால் இவர்கள் வாய் நாரும் தினம் தினம். என்ன கொடுமை இது சார். இதில் வேதனையான விஷயம் என்னென்னா இவர் ஒரு விஐபிங்கனால அவர் பையன் பண்ணுறது எல்லாம் வெளியே தெரிஞ்சு போகுது. ஆனால் வெளியே தெரியாமல் சின்ன சின்ன பசங்க தமிழகம் முழுவதும் கெட்டு சீரழிஞ்சிட்டாங்க சார். நாசமாக போச்சு. பேசிக்காக எங்கேருந்து வருதோ அதை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாமல் அந்த பசங்களை நீங்கள் பூந்தமல்லி கோர்ட் இல்லை டன்னா பிடிபடுது. அதை இந்த காவல் அதிகாரிகள் எடுக்கிறாங்க, அவங்க மகனுங்க விற்கிறாங்க, அவங்களே ஆளை வச்சு விற்கிறாங்க. இதுதான் நடக்குது. வேதனைக்குரிய விஷயம். இது பெரிய செயின் மாதிரி ஓடிட்டு இருக்கு சார். அது அடித்தவன் அப்படியே நாசமாக போயிடுறான் சார். இளைய தலைமுறை போதையில் எல்லாமே நாசமாக போகுது. அதை உடனடியாக தடுக்கணும், இல்லாட்டி தமிழ்நாட்டை காப்பாற்றப்படாது. நான் தான் கடைசி ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்குறது வெட்டி கொல்லணும், அவனை சுட்டு தள்ளணும். என்கவுண்டரில் எல்லோரும் முன்னாடி நின்று கலால் அடித்து கொள்ளுங்க. அது யார் அந்த சாருங்கிறத ஒரு 2 அறை விட்டு கேட்க வேண்டியதானே. அவனையே வச்சு பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபோனில் இருந்திருக்கு, அவன் இன்னொரு சார் கூட படுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதானே எவ்வளோ பெரிய ஒரு காலேஜில் ஒரு கல்லூரியில் வன்மையாக. இப்போ நேற்று சத்தீஸ்கரில் 2 நாள் முன்னாடி ஒரு பத்திரிகையாளரை வெட்டி பொலி போட்டிருக்காங்க. சென்ட்ரல்லையும் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அது அது கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்குது. மாபெரும் தவறு. கவர்னருக்கு மாளிகையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இப்போ யார் அந்த சாருங்கையில் எனக்கு பன்வாரிலால் புரோஹித் தான் ஞாபகம் வர்றார். ஒரு அம்மாவை தூக்கி பேராசிரியை தூக்கி உள்ளே போட்டு கவர்னர் மாளிகை ஏறி விட்டு போலீஸ் பட போய் ஞாபகம் வருதா? சொல்கிறது புரியுதா? பன்வாரிலால் புரோஹித்துக்கார் தான். அவரெல்லாம் கிழவன் இல்லை, அவன் ரொம்ப இளமைன்னு சொல்லி ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அதில் அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் நல்லா அந்த அம்மா போன முதல்ல பிடுங்கிட்டு அழிச்சிட்டு இத்தனை வருஷம் அந்த அம்மா தான் உள்ளே போட்டு வெளியே விட்டாங்க. அதுக்கு மேலே தகவல் உங்களால் எடுக்க முடிஞ்சதா? இந்த கவர்னர் மாளிகை எப்போ பார்த்தாலும் லீலா வினோதங்களுக்காகவே கட்டி விட்டுருக்காங்க போல். 600 ஏக்கரு 6000 மான்கள். இன்றைக்கி தான் அது ஒரு புதிய தகவலாக இருக்குது. 98ல் நான் கவர்னர் மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடினேன். உங்களுக்கு பழைய பேருக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எதுக்கு? ஒலிம்பிக்கில் தகரம் கூட வாங்கலை அப்போ இந்தியா. அதுக்காக நான் 35 நடிகர்களோட நான் பாவன் சகாதேவன் மகாதேவன் வந்தாங்க, ராஜனோட ராஜன் பிள்ளைங்க 2 பேர் வந்தாங்க, கணேஷ் டைரக்டர், ஆமாம் பிரபு கணேஷ் இயக்குனராக இருக்க போக மிஸ்டர் பென்னி சரியாக சொல்கிறார். அப்போது முதல் அதாவது விளையாட்டு திடல்களில் எதுக்கு உங்களுக்கு கவர்னருக்கு 600 ஏக்கரில் மாளிகை அப்படின்னு 98ல் போராடி இருக்கேன். ஒரு நடிகர் சங்கமோ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஒரு உறுப்பினர் எனக்கு பாதுகாக்கலை. அடுத்த நாள் காலையில் நைட்டு அரெஸ்ட் ஆகுது இந்த இது. அடுத்த நாள் காலையில் ஒரு பெண்ணை கற்பனை சீன்னு போட்டு பெருசாக போட்டு வந்துச்சு. தகவல் எடுத்து இதே ஸ்டாலின் உள்ளே போட்டார். அது நான் ஒன்றும் 100% அக்மார் யோக்கியன்னு சொல்ல வரலை. தொலைத்து காதலிச்சாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி தான் வச்சுருந்தேன், அவங்க தப்பாக பண்ணாங்க. அப்புறம் பார்த்து அதுக்கு தண்டனையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு 2011 நவம்பர் 11 இது அந்த பெண்ணுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்குது, வெஜினிட்டி இழந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சாட்சிகளோட எனக்கு 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும்னு ஆர்டர் ஆச்சு. அது எந்த பத்திரிகையிலையும் வரல, வந்திருக்கு. பெரிய பெரிய ஹிண்டுவெல்லாம் வந்திருக்கு. அதை யாரும் சட்டம் செய்யலை. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தான் போராடி இருக்கேன். 8 வழிச்சாலைக்கு போராடினேன். எந்த நடிகர்களோ சங்கமோ யாரும் என்னை காப்பாற்றலை. அதை பற்றி எனக்கு கவலையெல்லாம் இல்லை. கவர்னர் மாளிகைன்னு நீங்கள் சொல்ல வரையில் கவர்னர் நினச்சா எனக்கு ஒரே சிரிப்பாக தான் வருது. அவர் எதுக்கு வேகமாக போகிறாரு, எதுக்கு வேகமாக இந்த பக்கம் போகிறாரு? இந்த ரஜினி சார் ஏர்போர்ட்டுக்கு போயில வேகமாக போவார், ஃப்ளைட்டை தூக்க போகிற மாதிரி.
போய் உட்காந்துக்குவார். அந்த மாதிரி பாவம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ரஜினி சார். ஆமாம் இல்லைப்பா இல்லைப்பா நான் அப்பயே நீ கேட்குறது புரியுது, வீடியோவில் பார்ப்போம்ப்பா. வேகமாக போவார். ஐயோ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போகிறாரோ, போய் என்ன பண்ண போகிறாரு, அவர் தான் பைலட் ஓட்ட போகிறாருன்னு போய் ஜம்முன்னு உட்காந்துக்குவார். அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த கவர்னர் எதுக்குடா வர்றாரு, பரீட்சை எழுத போயிட்டு அவனாவது பரீட்சை எழுதாமல் அவன் அங்கே இங்கே முறைச்சி பார்த்து போட்டு ஒன்று பின்னாடி திரும்பி போனால் எப்படி? கல்யாண மாப்பிள்ளை தோல்னாவோ மாப்பிள்ளைனாவோ போய் கல்யாணம் நடக்குது, நேராக போய் நின்றுட்டு அங்கே இங்கேயும் முறைச்சி பார்த்துட்டு மொய்யும் எழுதாமல் இலையிலையும் நக்காமல் காசும் போடாமல் அதுக்கு பாதுகாப்புக்கு பல பேர் பின்னாடியே ஓடி வர்றாங்க. எனக்கு என்ன கொடுமைன்னா அன்னையிலேருந்து நான் எதுக்குறேன், இந்த கவர்னர் போஸ்ட்டு தேவை ஒழிச்சு கட்டுக்கேன் சார். கோடிக்கணக்காக செலவாகுது சார். அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன், நான் யாரும் விட்டு கொடுக்க முடியாது. தமிழ் தாய் வாழ்த்துன்னு இன்றைக்கி எத்தனை பேருக்கு அது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த மனோன்மணியம் படிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு வாங்கி படிங்க சார். அந்த பகுரொலி ஈருளி இயல், அதாவது அந்த இலக்கியம் ஒரு பக்கம் இலக்கிய நயம், அடுத்த பக்கம் எதிர்பக்கத்தில் வரிக்கு வரி அது கட்டுரை உரைநடை வடிவில் இருக்கும். அவ்வளவு, அதாவது அவரை போல ஒரு மூதறிஞர் தமிழறிஞர் இருக்க முடியாது. அந்த ஒரு இதில் இருந்து கலைஞர் தேர்ந்தெடுத்து அது திராவிட திருடாடும்னா அந்த காலத்தில் அவர் பிறந்ததே திருவனந்தபுரத்தில். அப்போ எல்லாம் ஒன்றா இருந்தது, சென்னை மாகாணமாக இருந்தது. அதனால் அந்த அப்போ மொழிவழி மாகாணங்கள் பிரிஞ்சு நான் தமிழர் திருநாடுன்னு பாடியிருப்பார். அந்த காலகட்டத்துக்கு அந்த சீமான் மேலேயும் தப்பு இல்லை. அது விஷயங்கள் இப்படி தான். இப்போ பெரியார் குறித்து யாராவது பிஜேபிக்காரங்க எதிர்கருத்து இருந்தால் கேளுங்க, எனக்கு யாராவது கேட்டால் தான் கோபம் வரும். நீங்கள் ஒரே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப அநியாயம், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஆமாம் ஆமாம், சின்ன வயசில் சொல்லுவாங்கல்ல, அவன் பீது நடி திரும்பி அட. இந்த கவர்னர் இதே கேலி கூத்தா இருக்குதுப்பா. இவரை முதல்ல அனுப்பிச்சி வைங்கப்பா. 6000 மான்கள்ப்பா. 100 ஆடு வளர்த்தாவே மாதத்துக்கு 2 ஆடு மண்டை போட்டுருது. ஸோ எத்தனை மான் மண்டை போடும்? இன்னொன்று எனக்கு ஆற்றாமல் என்னென்னா, மற்ற கவர்னர்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி சென்னாரெட்டி, அதுக்கப்புறம் என்ன என் குழந்தைக்கு அங்கே முடி இறக்கியிருக்கேன். அங்கே ஒரு தர்கா இருக்குது, 2 இருக்குது. ஒரு வழி பாதையாக அந்த பக்கம் பிரித்து விட்ருப்பாங்க. மக்கள் வாட்டுக்கு டெய்லி போவாங்க. அந்த தர்காவில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணிவிட்டு நான் 4-5 வாழைத்தாரை மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் அதில் பழமாக நைட்டே கொஞ்சம் நல்ல பழுத்ததாக எடுத்துக்குவேன். குறைஞ்சது 2 வாழைத்தார். அப்போல்லாம் வெறும் 150 ரூபா கொடுத்தா பெரிய தார் வரும். அது மான்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுப்பேன், சாப்பிட்டு போகும். ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த பேரிகேடே ஒரு 1000 இருக்குங்க. அங்கே தீவிர உள்ளுக்குள்ளே யாரையோ வச்சு அவ்வளோ தடுப்பு. அட பாவி, ஏதோ ஒரு இந்த பாட்டிலில் ஒரு 1/2 லிட்டரை வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு அவன் போயிருக்கான். என்ன கொண்டு போய் அங்கே நான் வச்சுருக்கான். அங்கே முதல்ல நியூஸ் பிளாஸ் ஆகுது, கவர்னரை ஒழிச்சு கட்டிட்டாங்க, கவர்னர் உயிர் தப்பித்தார். இது என்ன பண்ணுறது இதுக்கு? அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க இவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்க போல். அப்புறம் முந்தா நேற்று ஒரு 4 நாள் முன்னாடி கிறிஸ்மஸ் விழா நான் இதுக்கு போனேன். அந்த எங்கேயாவது போகணுமே சுற்றணுமே, அந்த பெசன் நகர் பீச்சு நகர முடியல, இன்ச்சு கூட நகர முடியல. வண்டி எடுத்துகிட்டு வேதனையாக போச்சு. அப்படியே நகர்ந்து உள்ளே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பெசன் நகர் பீச்சு அங்கே ஒரு இடத்துல வண்டி திருப்பலான்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு, காம்பவுண்டு திறந்துருந்தது. ரிவர்ஸ் போட்டால் 10 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றான். கவர்னர் மாளிகை அது. அவர் காலையில் 5 மணிக்கு அங்கே போய் கண்ணு முடிச்சு முதல் சூரியனை அங்கேருந்து பார்க்கணுமா. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸு உடச்சி தள்ளிட்டு எல்லாம் மக்களுக்கு திறந்து விட வேணாம். கவர்னர் மாளிகையிலையும் போராட்டம் 98 அப்படியே இருக்குது. இன்றைக்கி 30 வருஷம் கிட்ட ஆக போகுது. அதாவது அங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, இது ஒலிம்பிக்குக்காக இது கொடுங்க. காலையில் போய் பாருங்கள், இந்த சண்டே இன்றைக்கி பிச்சுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க நம்ம பசங்க. கிரிக்கெட்டுக்கு 10 கிரவுண்டு ஒதுக்குங்க, கட்டி விட்டு ட்ரைனிங் கொடுங்க. எதுக்கு கவர்னருக்கு அவ்வளோ மாளிகை? அவர் என்ன வெங்காயம் உரிச்சிட்டாரு? எந்த கவர்னருமே எல்லாமே பாலியல் இதுதான் பண்ணுறாங்க, எல்லா கவர்னரும் பண்ணுறாங்க. அப்போ யார் அந்த சாருங்கிறதுல எனக்கு தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா பன்வாரிலால் புரோஹித், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ப்பா, பீஷ்மராவ்னு ஏதோ வருமே, எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தார், பீஷ்மநாராயண் சிங். ஐயோ எல்லாமே அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மைனர்கள்.
மல்லு வெட்டி மைனர் மாதிரி. இவர் பல்லு போன வயசுலயே மைனர்களாக இருக்காங்க, அதுதான் பெரிய விஷயம். விஜய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் வேணாம் தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்காக வந்து கவர்னரே பார்த்து ஆமாம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்று சிஎம் இங்கே இருக்கார், அவர் தாக்குறாங்க. ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம், அது திராவிடர் போர்வையில் அண்ணா ஆட்சி நடத்தலை, பெரியார் ஆட்சி நடத்தலைன்ட்டு அவர் வர்றாரு. அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்போ தானே வந்திருக்காங்க, கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல, அதனால் போய் பார்த்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, லியோ நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்லலாம் அந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருப்பேன். இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோவெல்லாம் வந்தது. தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு எங்கூட நாளைய தீர்ப்புன்னு படத்தில் தான் முதல் அப்பா அறிமுகப்படுத்தினார். அதனால் அரசியலுக்கு வந்திருக்கார், அவர் மனு கொடுக்குறார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பார். இல்லை உங்கள்கிட்ட கொடுக்கலைங்கிறதுக்காக ஏங்க முதலமைச்சர் தாங்க முதல் இல்லை, அவருக்கு அங்கே அமைதியான சூழல், கவர்னர் மாளிகைக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆகிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும், நல்லா வசதியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காகவும் பிரச்சனை தீர்க்க. போனாருங்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்கே அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வர வச்சு கொடுத்தாருங்கிறீங்க. அங்கே அவர் போனால் 4-5 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போனால் செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுங்குறீங்க. இது முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்ருக்காரு. அவர் கேட்பாரு, அவர் ஜெயிச்சிருவார். யார் உதயநிதி? அவங்க மனைவியார், இயக்குனர். யாருக்கு? ஓயோ அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா. ஆமாப்பா, என்னப்பா இவ்வளோ பெரிய பத்திரிகையாளராவது நம்புறீங்களா? இதை நீங்கள் நம்புறீங்களா? என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க சார், என்னோட படம் வெளிவரலை, ஓடிடி. எந்த நாய், எந்த கம்னாட்டி, எந்த எரும மாடு, எந்த நாதாரி பையன் தெரிய மாட்டேங்குது. இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையாவது தெரியுமா? நானும் ஃபோன் யாருனோ ஒருத்தன் வாங்கிட்டான், நான் ஏதோ விற்றுட்டேன். அவருக்கு ஃபோன் போடுறேன், சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகுமே, ஓடிடிலையாவது வெளியிடுங்க சார். நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன். இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். சார் இப்போ ஓடிடிக்காரங்களை கண்ட்ரோல்